Hey hello guys, welcome back to our channel and நான் தான் உங்கள் ஃபீனிக்ஸ் ஓகேங்களா. அண்ட் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீமினி அப்படிங்கிற ஒரு ஆப்போட ஒரு மோடட் வெர்ஷன், அதாவது மோட் ஏபிகே தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ மோட் ஏபிகேனா என்னென்னு தெரியலன்னா நான் ஒரு குட்டி டெஃபினிஷன் கொடுத்துறேன். மோட் ஏபிகேனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து பெய்டட் வெர்ஷனாக இருக்கும். லைக் வந்துட்டு இப்போ இந்த ரீமினியே பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் இருக்குது. பட் வந்துட்டு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து டெய்லி வந்துட்டு ஒரு 5 இமேஜஸ் தான் மேக்ஸிமம் வந்து இது எடிட் பண்ண முடியும். அதுக்கு மேலே நீங்கள் எடிட் பண்ணணுன்னா மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன், அதாவது மந்த்லி வந்து இவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு ஒரு அமௌண்ட் கேட்பாங்க. அவ்வளோ அமௌண்ட் நீங்கள் வந்து பே பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏபிகேஸ் எல்லாம் வந்துட்டு அந்த மாதிரி பெய்டட் வெர்ஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ரீ வெர்ஷன்ஸாக மாற்றி தர்றது தான் என்னோட வேலை ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி தான் நான் வந்துட்டு ஆல்ரெடி ஆப் அப்படின்ற ஒரு ஆப் போட்டிருந்தேன். அது வந்து உங்களோட நார்மல் ஃபேஸை வந்து ஒரு கார்ட்டூன் இமேஜாக மாற்றி தரும். அதை வந்து நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணி செம்மையாக மாற்றிக்கலாம் ஓகேங்களா. அண்ட் அதே மாதிரி தான் இதுவும் ரீமினி அப்படிங்கிறது வந்துட்டு பட் கார்ட்டூனாக மாற்றுறது கிடையாது, உங்களோட ஃபோட்டோ குவாலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணி தரும். ஸோ வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்துட்டு அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. அண்ட் வந்துட்டு இதோட டவுன்லோட் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பட் வந்துட்டு ஷார்ட் அண்ட் லிங்காக கொடுத்துருக்கேன். ஸோ கிளிக் பண்ணி நீங்கள் ஒன்றா அப்படியே ஷார்ட் அண்ட் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்துட்டு அந்த மாதிரி அது வந்து ஷார்ட் அண்ட் பண்ண தெரியல, கரெக்டாக அந்த லிங்க் வந்து ஓப்பன் பண்ண தெரியல அப்படின்னா ஒன்ஸ் வந்து கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா நான் வந்து அதுக்கு தனியாக வீடியோ போடுறேன் ஓகேங்களா. ஸோ மறக்காமல் ஓப்பன் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இதர் ஓகே காட்டிட்டு இந்த மாதிரிலாம் கேட்டுட்ருக்கோம். ஸோ வந்து அதெல்லாம் ஓகேன்னு கொடுத்துட்டு ஒரு ஸ்டோரேஜ் பெர்மிஷன் கேட்கும், அது வந்து அலோவ் கொடுத்துக்கோங்க. பிகாஸ் அது வந்து உங்களோட கேலரியில் உள்ள அந்த இமேஜஸ் தான் எடுத்து ஷோ பண்ணும் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு உங்களோட ஃபேஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு மேல் மாடலோட ஒரு பிக்சர் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அதை கொடுத்தோன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் ரீகன்ஸ்ட்ரக்டிங் தி இமேஜ், ரிமூவிங் பிளர் அண்ட் வந்து பிக்சல்ஸ், அந்த மாதிரி ஆடிங் மோர் பிக்சல்ஸ், அந்த மாதிரி நிறைய வந்து போயிட்டே இருக்கும். ஸோ அது மாதிரிலாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு நார்மலாக வந்துட்டு பிக்சரை வந்து செம்மையாக குவாலிட்டியாக மாற்றி தந்துடும் ஓகேங்களா. மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணாதவங்களாம் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. அண்ட் வந்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது பிடிக்கல, இது வந்துட்டு தப்பாக இருக்குது ப்ரோ அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காமல் டிஸ்லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா, என்ன தப்பு அப்படின்றத நான் வந்து அடுத்த வீடியோவில் வந்து அதை மாற்றிக்கிறேன் ஓகேங்களா கைஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி ஹெல்ப்ஃபுல்லான மோடட் ஏபிகேஸ்லாம் உங்களுக்கு வந்து டெய்லி நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஓகேங்களா கைஸ். இந்த பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். லெஃப்ட்டில் இருக்கிறது வந்து பிஃபோர், அதாவது அந்த ஸ்லைட் பார் வந்துட்டு ரைட் சைடில் இருக்கும்போது நார்மல் இமேஜ் தெரியும். லெஃப்ட் சைடில் இப்போ இருக்குது பார்த்தீங்களா, இப்போ வந்து அந்த குவாலிட்டியாக மாறின இமேஜ் வந்து தெரியும் உங்களுக்கு. செம்ம குவாலிட்டியாக தான் கைஸ் இருக்கும் உண்மையிலேயே. நான் வந்து சொல்கிறேன், நீங்கள் வந்துட்டு ஒரு டைமாவது இதை வந்து இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட இமேஜை கொடுத்து இது வந்து உங்களுக்கு வந்து குவாலிட்டியான இமேஜ் தரல அப்படின்னா நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. பட் ஒன்ஸ் வந்து நீங்கள் இது பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னாவே அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதே தான் ட்ரை பண்ணுவீங்க. அண்ட் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு மேலே வந்து அந்த டவுன்லோட் பட்டன் மாதிரி ஒன்று இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா கைஸ். அண்ட் இந்த ஆப்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டவுன்லோடிங் ப்ராசஸ் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். பிகாஸ் வந்துட்டு உங்களோட இமேஜே இப்போ தான் வந்துட்டு வந்து அந்த பிக்சல்ஸ் அது மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா, அதெல்லாம் இப்போ தான் வந்து இது பண்ணி உங்களோட கேலரியில் சேவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா சேவ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அப்படியே வந்துட்டு நீங்கள் பேக் வந்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி சேவ் இன் கேலரி வந்து கீழே இன்ஸ்டா, ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். அண்ட் வந்துட்டு மேலே பார்த்தீங்கன்னா வெப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது என்ன அப்படின்னா இந்த ரீமினி ஆப் இருக்குது பார்த்தீங்களா, இதே வந்துட்டு ஒரு வெப்சைட்டை அது வந்து உங்களுக்கு மாற்றி தரும். ஸோ அதோட ஒரு URL வந்து உங்களுக்கு தரும், நீங்கள் அதுலேயும் போய் யூஸ் பண்ணிக்கலாம். அதுலேயும் இதே மாதிரி ஃபீச்சர்ஸ் தான் இருக்கும். அதுக்கு நீங்கள் நார்மலாக இந்த மாதிரி என்னோட ஆப்பை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ, பை கைஸ், பை.